ஹாய். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்ல. இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான போதுமான ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருப்போம். நிறைய டைம் ரொம்ப லைஃப்ல லாஸ்ட்டாக கூட ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக. ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஈவினிங் டைம் ரொம்ப இருட்டி போயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் கட் வேற. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவன் பேக்கை திறந்து பார்த்தா ஒரு டார்ச் லைட் இருக்கு. அவங்க அம்மா எப்போதுமே அவன் பேக்ல டார்ச் லைட் வைப்பாங்க. ஏமா இதெல்லாம் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு யூஸ் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னது அன்னைக்கு தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்பாடா சந்தோஷம், நமக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் எடுத்து அடிக்க பார்க்கறான். கொஞ்சம் தூரம் தான் பார்த்தா அவனுக்கு வெளிச்சம் தெரியுது. ஐயோ, இந்த வெளிச்சத்தை வச்சு எப்படி நம்ம வீடு வரைக்கும் போய் சேருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உடஞ்சு போய் அழுது அந்த அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க சின்ன பையன். அப்பதான் அந்த வழியா போன ஒரு பெரியவர் ஏன்பா இந்த நேரத்துல இப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்க, என்னவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அது ஐயா, என்கிட்ட ஒரு சின்ன டார்ச் லைட் தான் இருக்கு. இந்த சின்ன டார்ச் லைட் வச்சு எப்படி என் வீடு வரைக்கும் போய் சேருவேன்னு தெரியல. இதுல அவ்வளோ லைட்டும் வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இவ்வளவுதான் பிரச்சனையா? அது ரொம்ப சிம்பிள் கண்ணா. என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற டார்ச் லைட் ஃபர்ஸ்ட் நீ எடுத்து உனக்கு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போ. அதுக்கப்புறம் அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அந்த டார்ச் லைட்டே இன்னொரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான வெளிச்சம் உனக்கு கொடுக்கும். அப்படியே இன்னொரு 10ன்னு சொல்லிட்டு நீ உன் வீடு வரைக்கும் போய் சேர்ந்துருவேன். இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்றாரு. சரி, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அவர் சொன்ன மாதிரி அந்த மெத்தட்லேயே அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எவ்வளோ பெருசு எவ்வளோ சின்னதுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளோ எஃபிஷியண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட பெனிஃபிட்காக அப்படிங்கிறது தான் லைஃபோட சின்ன சீக்ரெட்டுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்ல. நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே நம்பர் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம்ல ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதாவது என்கிட்ட இது இருந்ததுன்னா நான் இப்படி ஆயிருப்பேன், லைக் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை பூரா எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இருக்கிற ரிசோர்ஸை இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத யோசிச்சாலே நம்ம நேற்று இருந்ததோட இனி கொஞ்சம் பெட்டரான பர்சனாக கண்டிப்பாக மாறியிருப்போம். கரெக்டு தானே? திங்க் அபவுட் இட். ஆல் இஸ் வெல். See you in the next video.